நடிகன் என்பதை விட தாம் ஒரு ஆன்மீகவாதி என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை கொள்வதாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் பரமஹம்ச யோகானந்தரின் தெய்வீக காதல் என்ற புத்தக வெளியீட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், பரமஹம்ச யோகானந்தரின் சுயசரிதை புத்தகம் தமக்குள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதாக கூறினார். கடவுள் என்ற விருந்தாளி நமது இதயத்திற்குள் வருவதற்கு அதனை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வது இதுதான் முதல் முறை என்றும் ரஜினிகாந்த் தெரிவித்தார். விருந்தாளியை ஒரு வீட்டுக்கு நீங்கள் கூப்பிட்டால நீங்கள் வீடு என்ன பண்ணுவீங்க, அப்படியே வச்சுருப்பீங்க. அது எவ்வளோ க்ளீன் பண்ணி பார்த்து எல்லாத்தையும் எடுத்து டெஸ்ட் எல்லாம் எடுத்து கரெக்டாக செட் பண்ணி ஒரு விருந்தாளி வர்றதுக்கே. ஸோ அப்பேற்பட்ட ஒரு கடவுள் விருந்தாளி உங்கள் நெஞ்சுக்குள்ளே வரணும்னா உங்கள் நெஞ்சை எவ்வளோ தூய்மையாக நீங்கள் வச்சுக்கணும். எவ்வளோ தூய்மையாக வச்சுக்கிட்டாதான் அது பலன் கிடைக்கும். அந்த ஆண்டு கிரியாவை ஒர்க் அவுட் ஆகும்.